ஹலோ ஆல். சண்டே வந்தாச்சு, வேறு என்னங்க, நான்வெஜ் தான். காலையில் நேரமாகவே வீட்டுக்கு தேவையான நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் தாங்க. அப்புறம் என்னங்க, தோசையை சாப்பிட்டுட்டு குக்கிங் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். என்னங்க மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக உடம்பு சரியில்லை, நைட் சரியாக தூக்கம் இல்லை, அதனால தான் முகம் அப்படி இருக்குது. குக்கிங் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான்வெஜ் பக்கமே போகாத ஆள் நான். இப்போ எவ்ரி வீக்குமே நான்வெஜ் தான். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைம்லலாம் எனக்கு ஒழுங்காகவே சமைக்கவே தெரியாது. அதனால் என் பெரிய பொண்ணுக்கு என்னால் முழுசாக எதுவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடவும் முடியல. அதனால் அவளுக்கு எதுவுமே போய் சேரலை. இப்போ அவள் பிறந்ததுக்கப்புறம் அவள் உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறாங்க, ப்ரெக்னென்சி டைமில் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், அப்போ தான் குழந்த ஆரோக்கியமாக பிறக்குங்கிறது. அது உண்மைதாங்க. என்னோடய பெரிய பொண்ணுக்கு ரொம்பவே வீக்காக தான் இருக்கா இப்போது. அதனால் எவ்ரி வீக்குமே சுவரொட்டி எடுத்து அவளுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். மெயினாக அவளுக்காக தான் நான்வெஜ் சமைக்கிறதே. அவளுக்கு நான் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக ரசித்து சாப்பிட்றா பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.